Day 3 of Manager versus Workers Task 2.0 mode. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம டே 67 ஆஃப் பிக் பாஸ் தமிழ் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டு நாளாக செம போரிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்போம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நிறைய ட்விஸ்ட் வச்சார். ஸோ நேற்றே வந்து அவங்க வந்து ஒரு வாட்டி ஒருத்தர் தான் போனோம் ரெஸ்ட் ரூமுக்கு அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி வந்து உள்ளே இருக்க ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒர்க்கர்ஸ் பண்ணணும். தண்ணி வேறு ஒரு செட்டப் ஒன்று வெளில வச்சு சைக்கிள் ஓட்ட தண்ணி அதில் பிடிச்சி எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார். அது ட்விஸ்ட்டு எதை நோக்கி வச்சாருன்னு தெரில. ஆனால் அது தவிர மற்ற எல்லா சண்டையும் நடந்துச்சு. ஸோ முத்து வந்து இவ்வளோ நாள் மேனேஜர்ஸ் டீமில் என்ன பண்ணாரோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் டீமில் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட ஆதிக்கம் திருப்பி அதிகமாக இருந்துச்சு. அவர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு. ஸோ விஷாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டுன்னு தான் சொன்னார். இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுல ஒரு பெரிய ஒரு குழப்படியே நடந்துச்சு. ஸோ ஒருத்தராக இவங்களும் மேனேஜர்ஸும் ட்ரை பண்ணாங்க. ஸோ விஷால் ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டாக போகணும் ரெஸ்ட் ரூம் அப்படின்னாரு. ஆனால் சரி மஞ்சரி எல்லாம் பேசிட்டு சரி நீங்கள் போங்க விஷால்னு சொல்லும் போது அப்போ மட்டும் இல்லை எனக்கு வரல, நான் போகல, அர்ஜென்ட் இல்லை, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் போவோம், அப்படி தான் என் வயிறு இருக்குது அப்படி இப்படின்னு என்னமோ ஒன்று சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார். ஸோ ரூல் படி ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் விடுதியில் தான் தங்கணும் அப்படின்னாங்க. மழை வேறு பெய்யுது. ஸோ ஏன்னா இவங்க வந்து அந்த செட்டப்புக்கு நடுவில் லானில் படுத்துக்கிட்டு புரண்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் விஷாலை நினச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னு. ஸோ அது மாதிரி இல்லாமல் விடுதியில் மட்டும் தங்கணும். விடுதின்றது அந்த தூங்குகிற ஏரியாவில் ஸ்மால் பர்ஸ் ஹவுஸ்லாம் போன சீசனில் அந்த ஏரியாவில் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்சிதா மழையில் கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்சிதா மேலே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரூல் படி அவங்க உள்ளே இருக்கணும்னா ஒன்று அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யூனியன் லீடரை வச்சு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு மேனேஜர்ஸ் எல்லாம் சொல்லும் போது இல்லை நான் வேலையில் இல்லை, நான் இது இப்படி நிற்பேன், அது ஏன் இஷ்டம், என்ன பண்ண முடியும் அவங்களால அப்படின்னு அவங்க வந்து ட்ரிகர் ஆகி பர்சனலாக கத்தும் போது தான் சௌந்தர்யா வந்து மேனேஜராக அந்த கொடையை பிடிச்சி இழுத்தாங்க. உடனே அங்கேருந்து மிஸ்டர் யூனியன் லீடர் இல்லை ராணவ் வந்து சௌந்தர்யாவை வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி பயங்கரமாக கத்தி ஏய் நீ மேலே கை வைக்கிற, எப்படி கை வைப்ப, மேலே உனக்கு வார்னிங் கொடுத்தாருல அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்தார். ஸோ சௌந்தர்யாவும் அதில் ட்ரிகர் ஆகிட்டாங்க. அவங்க ஆட ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த ரூலையும் மீறல, பிக் பாஸோட ரூலை மீறல, மேனேஜராக அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க கொடையை பிடிச்சி இழுத்தது தப்புன்னெலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. மேனேஜர்ஸ் அதோட மோசமான மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேவா. இன்னொரு விஷயம், அவங்க ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் அன்சிதா பேசுனது தப்பு. அதுக்கப்புறம் ராணவ் அண்ட் சத்யாவும் ரொம்ப ரொம்ப எகிர்னாங்க. சத்யா கெட்ட வார்த்தையிலலாம் திட்டினாரு, பீப்லாம் போட்டாங்க. அப்புறம் வந்து ராணவ் கையை எடு அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாமல் தான் கத்துனார், பர்சனலாகவும் பேசினார். அப்படியே மாற்றி விட்டார். சௌந்தர்யா வந்து மேலே கை வச்சு தான் மாற்றி விட்டார். அது கேட்டு சத்யாவும் திட்ட ஆரம்பித்தார். இப்போ ராணவ் வந்து நேற்று நைட்டே வந்து பிளான் போட்டாருங்க. இந்த ஸ்மோக்கிங் ஏரியாவில் வந்து ரஞ்சித் சார் கூடவும் சத்யா கூடவும் இல்லை வேறு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து சௌந்தர்யாவை தான் நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா அவருக்கு வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு எல்லோ கார்டாவது வாங்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, ட்ரிகர் பண்ணணும், பர்சனலாக அவங்கள வந்து தூக்கணுன்னு தான் ட்ரை பண்ணார். ஸோ வீடே கேஸாக மாறிச்சு. இதனால் கத்திக்கிட்டே இருந்தாங்க, கச்சன்னு. யார் என்ன பேசுகிறா, யார் எதை பற்றி பேசுகிறானே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தம்ப்நெயிலுக்கு கூட என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா மழை வேறு, அண்ட் ஆல்சோ கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ யாரை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது, எதை பற்றி, இப்போ சௌந்தர்யா அண்ட் ராணவில் எதை எடுக்கணுன்றது எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ராணவ் வந்து நான் பார்த்தேன் சௌந்தர்யா மேலே கையை வச்சாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ என்னத்தை பார்த்து கிழிச்சாருன்னு தெரில. அவராக வந்து ஆலுசினேட் பண்ணியிருக்காரு சீசன் 1 ஜூலி பண்ண மாதிரி. அப்படி ஒன்றுமே பண்ணல அவங்க ஆக்சுவலி. ஸோ எனிவே அவர் கையை நீட்டி இப்படி பேசும்போது மஞ்சரி வந்து தடுத்தாங்க, அப்படி பேசாதீங்க. அவங்க சொல்லி பார்த்தாங்க, ராணவ் கேட்கலாம். ஸோ தட்டி விட்டாங்க. இதை இப்போ ரயன் வந்து இதை பற்றி கத்துனாரு. ரயனும் வந்து பேசுனது ஓகே தான். அது ரயன் வந்து ராணவ் சொல்கிறது தான் கேட்பார் இல்லையா.
ஏன்னா ஒரே டீம் அதனால். ஸோ என்ன கேட்டிங்கன்னா சௌந்தர்யா மேனேஜராக பண்ணது தப்பே இல்லை. இப்போது அன்ஷிதாவே நான் கொடையில் தான் கை வச்சாங்க, மேலே கை வைக்கலன்னு சொல்லும் போது ராணவ் நான் பார்த்தேன்னு சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சில்லறத்தனமாக இருந்துச்சு. அப்புறம் இதில் ரயனும் அன்ஷிதாவும் வந்து விஜய் சேதுபதியெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. 2 தடவை வார்னிங் கொடுத்தாரு எகிரிட்டு வர்றதுக்கு, இவங்க இப்படி பண்ணுறது தப்பு, என்ன இப்போ எல்லோ கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு புரியல. அடே அவர் சொன்னது வேற, இது வேற. அது வந்து டாஸ்கில் இல்லை, இது டாஸ்கில் நடந்தது. டாஸ்க்னால் அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? அவர் சௌந்தர்யா பண்ணதுக்கு வார்னிங்கோ இல்லை ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு ஏதோ ஒரு கார்டு கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வீக் கில்லர் காயின் டாஸ்கில் முத்து சத்யா மற்ற எல்லாருக்குமே கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? அவங்க வந்து ஜாக்லினை போட்டு இப்படி ஸ்லீப்பர் ரோல்லாம் போட்டார் முத்து. அதுக்கு என்ன பண்ணுறது அப்போது? முத்து வந்து அப்படியே இதை வந்து பிளேட்டை மாற்றிட்டார். என்னென்னா தொழிலாளிங்கன்னா கை வைப்பாங்களா அப்படின்னு. இப்போ யாரும் தொழிலாளி மேலெலாம் கை வைக்கலைங்க, முதல்ல கையே வைக்கலை. அது அப்படியே என்னன்னு தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி இவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து ஃபீல் ஆகிட்டாங்க ராணுவ வந்து பேசினதுக்கு, அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவ் இப்போ என்னை கேட்டிங்கன்னா ராணுவ் கொஞ்சம் நாளாகவே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சுற்றுறாரு. நான் என்னோடய பழைய வீடியோவில் கூட நான் போட்டுட்ருந்தேன் இந்த மாதிரி வந்து வாண்டடாக போய் வம்பு இழுக்கிறாருன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து நான் நேற்று கூட யோசித்தேன், இந்த சம்பவத்துக்குலாம் முன்னாடி நான் நேற்று யோசித்தேன். ரொம்ப ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு உள்ளே வந்து ஏதோ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வெளியில் பார்த்துப்பாங்கன்ற ஒரு அசால்ட்டு என்னது அசட்டு தைரியமாக அந்த ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி ஒரு பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அவருக்கு பிஆர் இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி சோஷியல் மீடியா போஸ்ட்டில் ராணவ் வர்சஸ் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸோட ஃபோட்டோவை போட்டு சைடில் சௌந்தர்யா லைக் அண்ட் ரீட்வீட்னு சொல்லி போட்டுட்ருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பாலிவுட் வரைக்கும் அப்படி ரீச் ஆகிருக்கு. அப்புறம் உள்ளே வந்து சத்யாவும் அருணும் பேசிகிட்டு இருந்தாங்க, ராணவ் வந்து பெரிய பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வந்திருக்கதா. அது உண்மை தான், ஏன்னா அது நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம், நம்மளுக்கே தெரியுது அவர் சோஷியல் மீடியாவில் அதுவும் தெரியுது, அவர் உள்ளே பண்ணுற விஷயங்கள்லேயும் தெரியுது. அப்புறம் இது டாஸ்கில் மேனேஜராக பண்ணதை ராணவ் வார்னிங் அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு த்ரெட்டனிங் மாதிரி இருந்துச்சு எனக்கே. இப்போ சௌந்தர்யா கிட்ட வந்து விஜய் சேதுபதி சார் ஏற்கனவே உனக்கு 2 வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு இவர் த்ரெட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி சௌந்தர்யா சாரி சொல்லிவிட்டு ராணவ் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் மஞ்சரியும் சாரி சொன்னாங்க இந்த கையை தட்டி விட்டதுக்கு, அவங்க இன்டென்ஷன் அது இல்லைன்னு. அவங்க சாரி சொன்ன பிறகு நீங்கள் அடிச்சிங்கன்றாரு. அடிக்கிறது வேறு, தட்டி விடுறது வேறு, அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா ராணவ் உங்களுக்கு? அப்புறம் வந்து எல்லாரும் அவர் ட்ரிகர் தான் பண்ண பார்த்தாரு மஞ்சரியையும். ஸோ எல்லாரும் சாரி சொல்லி முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம ஹீரோ என்ட்ரி. ஜெஃப்ரி ராணவை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார், நீங்கள் என்ன எகிரிட்டு வரலையா என்கிட்ட? நீங்கள் மஞ்சரி கிட்ட கத்திட்டு இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரில. அந்த மாதிரி தான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் மஞ்சரியும் கையை வச்சாங்க. நீங்கள் அந்த குறை சொன்னீங்கன்னா இதுவும் தப்பு தான் அப்படின்னு ஒரு மாதிரி சூப்பராக பேசினார். அப்படியே ஹேட்ஸ் ஆஃப் ஜெஃப்ரி அப்படின்னு கத்தனம் போல் இருந்துச்சு. கடைசியாக அவ்வளோ நேரம் பொறுத்து இந்த ராணுவ பிறந்துட்டார். ஸோ இவ்வளோ நேரம் எகிரிட்டு வந்தால் வார்னிங் விஜய்ஸ் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொன்ன இந்த ராணவ் இப்போ ஜெஃப்ரி கேட்டோன்னே அவருக்கு திக்குமுக்கு ஆடி போய் நிற்கிறார் பதில் இல்லாமல். ஸோ இந்த இஷ்யூக்கு நடுவில் முத்து வந்து நடுவில் வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அப்போது வந்து முத்து அண்ட் அருண் அது ஒரு தீரா பகை அந்த மாதிரி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கூட அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஆடினாலும் தப்பு, போன வாரம் ஆடலைனாலும் தப்பு சொன்னாங்க, இந்த வாட்டி ஆடினதுக்கும் தப்பு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சேம் கோஸ்வார் ஜாக்லினும் எது பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக ரயனோட கண்டென்ட் ஒன்று வெளில வந்துச்சு இன்றைக்கி. ரயன் வந்து தீபக்கோட கான்வர்சேஷன் இது எப்படி இருக்குன்னா, அவர் சூப்பரான கண்டென்ட் கொடுத்தாரு. நேற்றுலாம் முத்துவை கிழிச்சு எடுத்தார், அதெல்லாம் போடல. இன்றைக்கி ஒரு சப்ப டாய்லெட் மேட்ருக்கு, அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு மேட்ருக்கு ஒரு அந்த சண்டே அந்த கான்டென்ட்டை காட்டுறாங்க. நல்லா பண்ணுறீங்க விஜய் சொம்பு டிவி. அப்புறம் வந்து விஷால் வந்து ரெஸ்ட் ரூம் போவாராம், ஓகேவா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாரான், ஆனால் யூனிஃபார்ம் போட மாட்டாரான். என்ன நியாயம் எனக்கு புரியல. இவர் யூனிஃபார்ம் போடாததுக்கு காரணமே ரெஸ்ட் ரூம் வந்து இவர் டைமில் அனுப்பலான்னு. ஆனால் அவர் ஒன்று ரெஸ்ட் ரூம் போகாமல் உட்காந்துதான் அது வேறு. அவர் ரெஸ்ட் ரூமும் போயிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்துட்டு யூனிஃபார்ம் போட மாட்டாரான். ஏன்னா அதை பற்றி பேசலையாம். நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் அதை பற்றி பேசியிருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவர் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்ட பிறகு பேசணுன்றதுக்காக இது ஒரு வம்பு பண்ணணுன்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் REIC அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அதை அப்படியே திருப்பி போட்டால் ரைஸ்ன்னு வரல. ஆக்ரனிம்ஸ் அண்ட் அப்ரிவேஷன், இதுதான் மேட்ரு. ஸோ இதை வந்து அப்படியே மாற்றி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வேர்புன்னு ஜாக்லனும் முத்துவும் ஒன்று சொன்னாங்க. அது வேர்ப் கிடையாது. எது ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அருண் வந்து முத்துக்கு வார்த்தையை விட்டார். அந்த ராணவ வர்சஸ் சௌந்தர்யா அந்த சண்டையில், சாரி ராணவ் வர்சஸ் மஞ்சரி ஜெஃப்ரி வர்சஸ் ராணவ் சண்டையில். அப்போ வந்து அது முத்து என்ன வேர்ப், இது என்ன வேர்புன்றது வேறங்க. உங்களுக்கு தீபக் தான் கரெக்டு இங்கிலீஷ் சொல்லி தரதில்ல. இட்ஸ் அ மெட்டஃபர் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஒரு ப்ராவர்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது. இப்போ 2 பேர் சண்டையில் ஒருத்தர் குளிர் காயிறது. இப்போ வந்து அர்த்தராத்திரியும் கொடைப்பிடிப்பான்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஒரு பழமொழி சொற்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதை தவிர வேர்புன்றது வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த டென்ஸில் வரும் தெரியுமா? அதுதான் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஐயோ சாரிங்க வரல வாயில். ரன், ரேன், இதுதான் ப்ரெசன்ட், பாஸ்ட், பார்ட்டிசிபல் இப்படி சொல்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் தான் வேர்ப். நானே கரெக்டாக சொல்கிறேன், நான் மறந்துட்டேன், இவங்க என்னை குழப்பி விட்டாங்க. ஸோ எனிவே இதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, தப்பாக இருந்தால் யாராவது இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மன்னிச்சுக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் REICன்னு வச்சுருந்துருக்கலாம். ஸோ ரஞ்சித் சார் ரெஸ்பெக்ட் பற்றி ஒன்று பேச ஆரம்பித்தார். ரெஸ்பெக்டை பற்றி ஒரு கிளாஸே எடுத்தார். மஞ்சரி தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்னு இருந்துச்சு. உங்ககிட்ட யாரோ வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்க வரல, நன்னரி கிளாஸ்க்கும் வரல. நீங்கள் வந்து சொல்ல அந்த பாயிண்ட்டை டைரெக்டாக சொல்லுங்கள், சுற்றி வளைச்சி பேசாதீங்கன்னு. சரியான ஒரு மூக்குடைப்பு அது. எனக்கு ரொம்ப அது சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா எப்போ பாரு இது நாங்கள் தங்கங்களா செல்லங்களா போட்ட ஐயோ. அப்புறம் வந்து இந்த ரெஸ்பெக்ட்னா என்ன மேட்டர்னா, இவருக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜர் சார்ன்னு கூப்பிடணுமா. எந்த ஊரில் சார்ன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க? இப்போ ஐடி கார்பரேட் என்வாயர்மெண்ட்டில் மேனேஜர்ஸே நாங்கள் சார்ன்னு சொல்லக்கூடாது. வி ஷுட் கால் தெம் பை த ஃபர்ஸ்ட் நேம் ஆர் மிஸ்டர் லாஸ்ட் நேம். இதுதான் மேனேஜர்ஸே அப்படின்னும் போது மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து சார்ன்னு சொல்லணுமா? எந்த ஒரு நியாயம் இது? எனக்கு புரியல. அப்புறம் வந்து சரி, இவங்களுக்கு தான் கார்பரேட் கல்ச்சர் தெரியாது அப்படின்னாலும் ஒரு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ சரி, எந்த ஒரு ஆஃபீஸ்லேயோ சரி, ஜென்ரல் ஆஃபீஸ்னே வச்சுக்கோங்களேன், யார் சார்ன்னு கூப்பிட்றா இப்போல்லாம்? அதுவும் மேனேஜர்ஸை சார்ன்னு கூப்பிட்ற நியாயம். மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸை யார் சார் மேடம் கூப்பிட்றான்னு எனக்கு தெரில. அப்புறம் விஷால் வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசினார், சத்யா வந்து இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசினார், முத்து கம்யூனிகேஷன் பற்றி பேசினார். இதுதான் REIC. அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து மொக்க. அப்புறம் தர்ஷிகா வந்து அவங்களோட பாயிண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அப்போது மேடம் சார்ன்னு சொன்னால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும்னா வாங்க போங்க வேணால் சொல்லாமே தவிர வாப்போன்னு சொல்ல வேணாம். அதுக்காக சார் மேடம்லாம் கூப்பிட முடியாது சொன்னால் சரியான இதுதான். இப்போ இந்த மேனேஜர்ஸ் மீட்டிங் அப்போ அருண் வந்து நிறைய இடத்துல காணாமல் போயிடுறாரு. மேனேஜர்ஸோடவே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு இந்த REIC மீட்டிங்கில் இருந்தார். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒர்க்கர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த அஞ்சிதா மேட்டர்லாம் பேசும்போது போய் சமரசம் பண்ணார். மற்றபடி அவர் எதுலேயுமே இல்லை. ஸ்வாப் நடந்துச்சு. அப்போ சௌந்தர்யா அண்ட் சத்யாவை மாற்றி விட்டாங்க. அவள் மஞ்சரி அண்ட் தீபக் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சத்யா கிட்ட என்ன தப்பு பண்ணாங்க, எதனால் நாங்கள் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, ஒர்க்கர்ஸ் மேலே இருக்க தப்பை சொல்லி. மஞ்சரியோட கிளாரிட்டி இந்த கேமை இந்த டாஸ்க்கையும் சரி இந்த கேமையும் சரி ரொம்ப சூப்பருங்க. அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த டாஸ்க்கை. ஒர்க்கர்ஸ் வர்சஸ் மேனேஜர் கார்பரேட் லைஃப் எப்படி இருக்குன்ற அந்த டாஸ்க்கை. ஸோ இப்போ தான் நம்ம பிக் பாஸ் ஜாக்லினுக்கு எதிராக போட்ட ஒரு ஸ்கெட்சை பற்றி நம்ம பேச போகிறோம். ஜாக்லின் ஃபேஸ் வாஷ் பண்ண போனாங்க. அந்த டைமில் ஆக்சுவலி அருண் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருந்தார். இவங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஓகே, அதே டைமில் தான் தீபக்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னு சொன்னார். தீபக் வந்து யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட விட்டு இவர் போனார். அதெல்லாம் ஓகே. அவங்க டைம் அண்ட் டைம் அகைன் 2 தடவை கேட்டாங்க. மஞ்சரிக்கிட்டேயும் சரி தீபக்கிட்டேயும் சரி நான் போய் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. அப்போ ஸ்டாப் பண்ணல பிக் பாஸ். நினச்சா பண்ணியிருந்திருக்கலாம். சரி, பிக் பாஸோட இதுலேயே அது இல்லை, வரலாற்றிலேயே அது இல்லைன்னு வச்சுப்போமே. அவங்க போய் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களா? வந்துட்டு உடனே கூட சொல்லலை, அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கல. வந்து எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள வந்து இதுவாக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா ஒர்க்கராக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு.
சரி கொடுத்தாருப்பா, ஓகே தான், ஜாக்லினும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ராணுவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ராணை வந்து உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு உட்காந்து ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருந்தார். ஜாக்லினும் கூப்பிட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் இது தான், சைக்கிள் ஓட்டுறது தான், நீ பேசுகிறது கேட்கணும் இல்லை பேசாதன்னாங்க. அவர் திருப்பியும் வாண்டடாக வம்பு இழுத்துட்டு இருந்தார். அப்போ ரயனும் வந்து யூனியன் லீடராக வந்து அவரும் வந்து கேட்டார். விஷாலுமே ராணுவுக்கு அகேன்ஸ்டாக தான் சொன்னார் அந்த இடத்துல. ஆனால் ராணுவ நக்கலாக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனிவே இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பண்ணின்னு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணிட்டாரு டாஸ்க்கை, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. நியாயமா? ஒன்று நீங்கள் எப்போவுமே தேர்ஸ்டே நைட்டில் ஸ்டாப் பண்ணுவீங்க, தேர்ஸ்டே ஈவினிங் ஜாக்லினை போய் சைக்கிள் விட்ட உடனே நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. நடுவில் இன்னொரு ஸ்வாப், இன்றைக்கி ஒரு நேற்று 3-4 ஸ்வாப்பு, இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்வாப்பு, கரெக்டாக? என்ன ஜாக்லின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கக்கூடாது, அதுக்காக இவர் போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே டைரக்ட் நாமினேஷனே ஜாக் எப்படி தான் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கடைசி 10 நிமிஷமும் 1 ஹவர்னே வச்சுப்போமே, 1 ஹவர் தான் ஜாக்லின் வந்து சைக்கிளே ஓட்டினாங்க, ஒர்க்கராக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி டைரக்ட் நாமினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி விட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு இதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காது. ஸோ ஜாக்லின் வந்து தொடர்ந்து 11வது வாரமோ நாமினேட் ஆகணும், இதுதான் உங்களோட பிளான், கரெக்டாக? அப்படி என்ன ஜாக்லின் மேலே உங்களுக்கு ஒரு வெறின்னு எனக்கு புரியல. அப்புறம் டைரக்ட் நாமினேஷன் யாருக்கு, என்எஃப்பி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அது ஜெஃப்ரி வின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல வேலை தர்ஷிகாவுக்கு பர்த்டேன்றதுனால பர்த்டே கிஃப்டாக இதை நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கல. ஏன்னா இது கொடுத்துட்டா அவங்க அடுத்த வாரம் எஸ்கேப்பு, இந்த வாரம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரமாக எஸ்கேப்பு, அதுக்கு அடுத்த வாரமாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ எனிவே இது முடிஞ்சுது. அப்புறம் முத்துவன் மஞ்சரி வந்து எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த அவங்க அருணை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு இதுக்கப்புறம் அருண்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மஞ்சரியும் வந்து ராணவ்கிட்ட பேசினாங்க சௌந்தர்யா அழுததை பற்றி. அவங்க டாஸ்கில் மேனேஜராக பண்ணப்போ நீ எதுக்கு வார்னிங் அப்படின்னு பர்சனல் எழுத்துனேன். மஞ்சரி சூப்பரான ஒரு முடிவு, அது பேசுனது கரெக்டு. அப்புறம் முத்துவன் தர்ஷிகாவும் நைட்டு பேசி தீர்த்துக்கிட்டாங்க, சமாதானம் பண்ணிக்கிட்டாங்க. எது நேற்று இந்த சிரிச்ச மேட்ரு, தப்பு பண்ணதுக்கு சிரிச்ச மேட்ரு. ஸோ அப்புறம் கடைசியாக மிக்ஸி டாஸ்க் வச்சாங்க, சம்மந்தி செய்யணும்னு. ஆப்வியஸ்லி அன்ஷிதா இருக்க டீம் தான் வின் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா சம்மந்திக்கும் அன்ஷிதாவுக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி எஸ்டிடியே இருக்குது. ஸ்டார்டிங் சீசன் வீக் 1 வீக் 2லேருந்து இருக்குது, ஓகேவா? அப்புறம் பிக் பாஸ் அண்ட் சம்மந்தி நெவர் எண்டிங், பிக் பாஸ் 8 அண்ட் சம்மந்தி நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பயணத்தை இன்றைக்கி எண்ட் பண்ணிப்போம். மீண்டும் நாளை பயணிப்போம். நன்றி, வணக்கம். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் த நோட்டிஃபிகேஷன் பெல்.